ஹாய், நம்ம வந்து தோட்டத்தில் என்னென்ன செடி இருக்குன்னு வீடியோ போட்டிருப்போம். இப்போ வீட்டில் என்ன செடி வச்சுருக்குன்னு பாருங்கள். பெருசாக இல்லைங்க, ஒரு 4 தொட்டிட்டு வச்சுருக்கு. இது பார்த்திங்கன்னா இது நிறைய பேர் வச்சுருக்கோம். துண்ணூற்று பச்சைன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் இது துண்ணூற்று பச்சை. வந்து மாங்கொட்டை போட்டுருந்தோம், முளைச்சிருக்கு. இது கொண்டு போய் தோட்டத்தில் வைக்கணும். இதில் பார்த்திங்கன்னா குடமிளகாய் விதை போட்டிருக்கோம், ஆனால் இன்னும் முளைக்கல. இதெல்லாம் வந்து துண்ணூற்று பச்சை அந்த விதை உளுந்து முளைச்சிருக்கு. இது பார்த்திங்கன்னா வெந்தயம் போட்டது கீரை முளைச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் வளர்ந்தோன்னே சமைக்கணும். இது பார்த்திங்கன்னா பப்பாளி கன்று விதை போட்டு முளைச்சிருக்கலாம். இதையும் தோட்டத்தில் கொண்டு எடுத்துக்கணும். அடுத்து இதுலேயும் பார்த்திங்கன்னா விதை போட்டிருக்கு, இன்னும் முளைக்கல. அடுத்து இன்னொன்று காமிக்கிறேன் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா கற்பூரவள்ளி, ஓமத்தலைன்னு சொல்லுவோம், கற்பூரவள்ளி. அப்புறம் இது வந்து இந்த செடி பாருங்களேன், இது என்ன செடின்னு யாருக்காவது தெரியுமா? இது பாருங்கள், இது என்ன செடின்னு தெரியுது உங்களுக்கு? இது என்ன செடினா பச்சை பட்டாணி இருக்குல்லங்க, பச்சை பட்டாணி செடி தான். அது வந்து பச்சை பட்டாணி ஊற வச்சுருந்தேன். அது வந்து சரி முளைக்க போடலான்னு போட்டு பார்த்தேன், முளைச்சிருக்கு. ஆனால் காய் வைக்குமான்னு தெரியல, பார்க்கலாங்க. இங்கே பாருங்களேன், இதுவே நான் இப்போ தான் பார்க்குறேன். இது கொழுந்து விடு, இது பாருங்கள், இது கொழுந்தா இல்லை பூ வைக்க போதான்னு தெரியலங்க. உங்களுக்கு இந்த செடி காய்ச்சதுன்னா நான் வீடியோ எடுத்து போடுறேன். ஆனால் இது வந்து பச்சை பட்டாணி செடி தாங்க, இப்படி தான் இருக்கும். இது யாராவது பார்த்தோன்னா சொல்லுங்கள்.